ஹலோ விவர்ஸ், இந்த அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் சென்டென்சஸ் இது வந்து வீடியோ நம்பர் 2. ஆக்சுவலி முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கான் ஒரு 20 சென்டென்சஸ். இந்த மாதிரி வந்து நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயன்சி மட்டும் நமக்கு வராது. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேசுறதுக்கு நம்மளை நாம இது ப்ரொமோட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன உறுதிமொழியை கொடுத்துட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்டென்ஸ் நம்பர் 1 பாருங்க. ஆம்னி பஸ் ஃபேர் இருக்கு பாருங்க, ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆம்னி பஸ் ஃபேர் எஃப்ஆர்இ ஃபேர்ஸ் ஆர் சோரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். சோரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு வேர்டு. பயங்கரமா அதிகரிக்குது, 800 உள்ளது 1300 மாறுது அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தம். இது சென்டென்ஸ் நம்பர் 1. சென்டென்ஸ் நம்பர் 2 பாருங்க. இப்போ கேன் ஐ கம் டுமாரோ அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக கேன் ஐ டிராப் இன் டுமாரோ, நான் நாளை வரலாமா. டிராப் இன் அப்படிங்கிறது கம் டுமாரோவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அவ்வளவுதான். இப்போ நமக்கு வந்து பொறுமை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வியர் அப்படிங்கிறது அணிதல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இது வந்து இந்த இடத்துல என்னன்னா தின் அப்படின்னு மெலிதல், பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் போடணும். இது பேர் கலக்கேஷன் அப்படின்னு பேரு. ஏற்கனவே கலக்கேஷனை பத்தி ஒரு வீடியோல நிறைய சொல்லி இருக்கிறோம். இது சென்டென்ஸ் நம்பர் 3. சென்டென்ஸ் நம்பர் 4, டோன்ட் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட், யூ கெட் ஃபிளாபி அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபிளாபி அப்படின்னு கொஞ்சம் சதை போடுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது என்ன அர்த்தம்னா, ஆக்சுவல் அர்த்தம் வந்து நீங்கள் உங்களை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் குண்டாகி விடுவீர்கள். அந்த ஃபிளாபி அப்படிங்க கொஞ்சம் சதை போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் ஆயிரும். உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டா நம்ம வந்து ஃபிட்டா நம்மளை வச்சுக்கிடல அப்படிங்கிறது, ஹெல்த்தா வச்சுக்கல அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், சென்டென்ஸ் நம்பர் 5. அது பாருங்க. ஒருத்தரை பார்த்து ஆர் யூ பிஸி அல்ல இஸ் ஹி பிஸி ஆர் தே பிஸி இஸ் ஷி பிஸி அப்படின்னு சொல்றோம்ங்களேன். டெரிபிளி அப்படின்னா ரொம்ப பயங்கரமா, அதுக்கு பதிலாக ஃப்ரைட்ஃபுல்லி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடலாம். போட்டா ரொம்ப பயங்கரமான பிஸியா நான் இருக்கேன், அவர் இருக்காரு, அந்த பெண் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்துடும். இது சென்டென்ஸ் நம்பர் 5. சென்டென்ஸ் 6 பாருங்க. அன்கிளீன் ஸ்டேல் ஃபுட் வில் ப்ரொமோட் ஸ்லக்கினஸ். ஸ்லக்கினஸ்னா மந்தம், அசுத்தமான. ஸ்டேல் அப்படின்னா கொஞ்சம் கெட்டு போன அப்படிங்கிற ஒரு இது. நாங்க இந்த உணவு வீடியோல போட்டிருக்கோம் ஏற்கனவே, இந்த ஸ்டேல் அப்படிங்கிற வார்த்தைய போட்டிருக்கோம். அதாவது சாப்பாட்டில் இத்தனை வகையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல போட்டிருக்கோம் ஸ்டேல் ஃபுட் அப்படிங்கிறத. அசுத்தமான பழைய உணவுகள் மந்தமான தன்மையை வளர்க்கும் அப்படின்னு அர்த்தம். இது சென்டென்ஸ் நம்பர் 6. சென்டென்ஸ் நம்பர் 7 பார்க்க போறோம். The parents were distraught by their daughter's loss of vision. மகளுக்கு பார்வை பறிபோனத பெற்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த டிஸ்ட்ராட் அப்படிங்கிறது கலக்கம் அடைதல் அப்படின்னு அர்த்தம். இது டிஸ்மேய்டு அப்படிங்கிற வார்த்தையும் போடலாம். இந்த இடத்துல இது வந்து அட்ஜெக்டிவாகவும் பயன்படுது. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டிரான்ஸ்லேஷன், இதை பார்த்துக்கணுங்க. இது நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன் தான். இது சென்டென்ஸ் நம்பர் 7. சென்டென்ஸ் நம்பர் 8 பார்க்க போறோம். பாருங்க. டாக் பேக் அப்படின்னா எடுத்தெடுத்து பேசுறது, ஏத்து பேசுறது அப்படின்னு அர்த்தம். டு டாக் பேக் ஃபார் எவ்ரிதிங் ஐ சே அப்படின்னு அப்பா சொல்றாருன்னு வைங்களேன். எல்லாத்துக்கும் எடுத்து பேசுறா, எல்லாத்தையும் ஏத்து பேசுறா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஷி டாக்ஸ் பேக் ஃபார் எவ்ரிதிங் ஐ சே, நான் சொன்னதுக்கெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அந்த பெண்மணி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அர்த்தம் கிடைச்சிடும். இது சென்டென்ஸ் நம்பர் 8. சென்டென்ஸ் நம்பர் ஹோல்ட் எ பிரீஃப் அப்படிங்கிறது ஒரு இடியம். இது வக்காலத்து வாங்குறியா, அவனுக்காக ஏண்டு பேசுறியா அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு நம்ம பேசும்போது ஹோல்ட் எ பிரீஃப் அப்படிங்கிற ஒரு இடியத்தை நம்ம போடணும். சென்டென்ஸ் 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அது பொங்கல் இஸ் டிஷ் குக்டு வித்தவுட் ட்ரைனிங் த வாட்டர் அண்ட் சீசன்ட் வித் லெமன் ஆர் டேமரைன் பல்ப். சீசன்ட் அப்படிங்கிறது தாளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த டேமரைன் பல்ப் ஒரு லம்பை, எல்யூஎம்பியில் ஒரு லம்பை எடுத்துக்கிட்டு தயார் பண்றது. அருமையான தமிழ் பாருங்க. பொங்கல் என்பது தண்ணீரை வடியாமல் சமைத்து எலுமிச்சை அல்லது புளிச்சாறு தாளிக்கப்பட்ட ஒரு உணவாகும் அப்படிங்கிறத இந்த பொங்கல் தயாரிக்கிறத ஒரே சென்டென்ஸ்ல சொல்லிடலாம். அதுதான் என்னோட சிறப்பம்சம், சாலியன் ஃபீச்சர். இது சென்டென்ஸ் நம்பர் 10. சென்டென்ஸ் 11 பாருங்க. வாட் எ ஃபிளாஷ், இட் ஜஸ்ட் ஸ்பிளிட்ஸ் த கிளவுட்ஸ் இன்டு 2.
இது வந்து அந்த பிளாஷ் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம சொல்லணும். மின்னல் அடிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஆக்கும். என்ன ஒரு மின்னல் மேகங்களை ரெண்டா பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ் அடிக்கும். இது வந்து ஒரு நம்ம கண்ணை சுமட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அதனால தண்டர் வந்தீங்கன்னா ROARS தண்டர் வந்தீங்கன்னா ரோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வரும். ரோர் அப்படிங்கிற லயனுக்கும் அதான் வரும், ரோர் வரும். இது இது வந்து நம்ம வந்து மின்னலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இது சென்டென்ஸ் 11. சென்டென்ஸ் 12 பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். சென்டென்ஸ் 12 பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரிப்பன்ட் அப்படிங்கிறது ஃபீல் சாரி அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குன்னு வைங்களேன், அதை நினைச்சே வருத்தப்பட்டு இருக்க கூடாது. அப்படி வருத்தப்பட்டா நமக்கு ரொம்ப அடுத்த ஒரு சின்ன நிகழ்வை நம்ம பண்ண முடியாம போயிடும். அப்படிங்கிறது ரிப்பன்ட் அப்படிங்கிற ரிப்பன்ட், ரிசன்ட் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ். ஃபீல் சாரி அதுக்கு பதிலாக சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான் இது ரிப்பன்ட். சென்டென்ஸ் 13. சென்டென்ஸ் 13 பாருங்க. she went post haste to the ATM. போஸ்ட் ஹேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது தடித்தடிக்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து ரொம்ப அவசரமா அந்த மாதிரி போறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசரமா போறதுக்கு வந்து போஸ்ட் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து சென்டென்ஸ்லாம் போட்டு நம்ம பேசலாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சென்டென்ஸ் 14 பாருங்க. இப்ப நம்ம வண்டியை கொண்டு போயிட்டு இருக்கோம், நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வண்டியை ஓரங்கட்டு அப்படின்னு, ஓரங்கட்டுங்கிறதுக்கு நம்ம வந்து பெட்ரோல் போடுறதுக்கு நிப்பாட்டலாம், வேற எதுக்கும் நிப்பாட்டலாம். அந்த மாதிரி இடங்கள்ல புல் ஓவர் த வெஹிக்கிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். சென்டென்ஸ் 15 பாருங்க. ஷட் த டோர், ஆல் த ரெயின் இஸ் ப்ளோயிங் இன். அந்த நீங்க அந்த டோரை வந்து அடைங்க, இல்லைன்னா மழை எல்லாம் உள்ள வந்து ரொம்ப இதாயிரும், மிஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இது. இது சென்டென்ஸ் 15. இப்போ நாங்க அந்த எல்லா சென்டென்சஸ்லயும் நாங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேர்ட்ஸை இது பண்ணியிருக்கிறோம், இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா, ஆனா நோட்ஸ் எடுத்தாதான் இது ரொம்ப நல்லா லேர்ன் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த சென்டென்ஸ் 15ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறத நீங்க வந்து நோட்ல வந்து ஒரு எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி ரிவ்யூ பண்ணுங்க. அப்போ உங்களுடைய லாங்குவேஜ் எபிலிட்டி வந்து நிறைய வந்து கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாமே இருக்குது. தேங்க்யூ.